நேயர்களே வணக்கம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நயன்தாராவிற்கு விவாகரத்து நடக்க போகிறதா சொல்லி ஒரு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்திகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். அது குறித்து செய்தியாளர் பிரவீன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்னிக்கலாம். வணக்கம் பிரவீன்ராஜ். வணக்கம். இது என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயம் எல்லாரும் பேசப்பட்டு வராங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடிக்கு ஒரு விவாகரத்து நடக்க போகுது. பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. முக்கியமான பிரச்சனை என்ன, ஏன், என்ன காரணம்? நயன்தாரானாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நயன்தாராவை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்து நிறைய பிரச்சனைகளை அவங்க கடந்து வந்து தான் லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பெரிய இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க. பயணிச்சு ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க ஹீரோயினா. ஓகே. ஆனால் அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை தான் அவங்க சந்திச்சுட்டு வராங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நானும் ரவுடி தான்ன்ற திரைப்படத்துடைய அந்த காட்சிகளை பயன்படுத்துறது ஒரு பிரச்சனை. அவங்களுடைய அந்த திருமணத்துடைய ஆவண திரைப்படத்தில் பயன்படுத்துவதற்கு தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்புகள் வந்தது. நோட்டீஸ்லாம் கூட அமிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நயன்தாரா செய்தது சரியில்லையோ, அவங்க செய்தது ஒரு பெரிய தவறுன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் அதுக்கு எவ்வளோலாம் செலவு செய்திருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ பணத்தை கொட்டியிருப்பாங்க என்பதை கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக விக்னேஷ் சிவன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வீடியோ ஒரு செல்ஃபோனில் எடுத்து அதை அவருடைய ஆவண திரைப்படத்தில் பயன்படுத்தணும் என்பது அது ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் தான். அது எல்லாரும் பேசினோம், ரொம்ப அதிகமாக பேசினோம். இப்போ புதுசாக என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள இருக்குது? இப்போது எதுக்காக அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆவண திரைப்படத்தோட தொடர்ந்து தனுஷ் அவர்கள் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாரு. நயன்தாரா அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனை தொடர்ந்து இப்போ சந்திரமுகி அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை இந்த ஆவண திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மீண்டும் ஒரு சர்ச்சை. இதையும் பர்மிஷன் கேட்காமே பண்ணியிருக்காங்க. அந்தந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் போய் கேட்கணும் அல்லவா? ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தும் போது அதை கேட்கணும். என்ஓசி வாங்கிட்டு பயன்படுத்தினா அது தவறு கிடையாது. ஆனால் யாரிடமும் கேட்காம ஒரு ஆணவ திமுறோடு செய்யக்கூடியது தான் ஒரு பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுது. இதை வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நயன்தாராவும் சரி, விக்னேஷ் சிவனும் சரி. இதை பெரிய அளவில் சர்ச்சையாக மாற்றி அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகக்கூடிய ஆவண திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷனாக விளம்பரமாகவும் தேடுறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு சந்தேகிக்க தோணுது உண்மையிலே. இதுதான் ஏன்னா ஏற்கனவே பிஸ்னஸ் ஆகிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகலை. அது ஒரு பேக் ட்ராப்பு. நிறைய எதிர்பார்ப்பு வேறு இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரமோஷனாகவே இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறாங்களா? இல்லை, இந்த ஆவண திரைப்படம் வெளியாகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் டைவர்ஸ் ஆகிடுமா என்பது தான் பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் அவர்களும் அவர் முறையாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இந்த காட்சி நீங்கள் எடுத்துருங்க, இல்லை இதுக்கு முறையான ஒரு தொகையை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் தரப்பில் விக்னேஷ் சிவன் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படாதன் காரணமாக தான் அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே. அதே தான் இப்போயும் சந்திரமுகி இந்த பட நிறுவனமும் அனுப்பியிருக்கு. இப்படி பார்க்கும்போது இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் தன்னோட கூட இருந்துக்கிட்டே இந்த மாதிரி நம்மளை கவுத்து விடுகிறாரோ என்ற ஒரு எண்ணம் நயன்தாரா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருப்பாங்க நயன்தாரா. அதை போட்டு சில நிமிடங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த பிரிவினையை காட்டுவது போன்ற ஒரு ஸ்டேட்டஸ். என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அது? அது மிகப்பெரிய வருத்தத்தோட ஒருவருடன் பயணிப்பதாக நயன்தாரா. இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கு அவருக்கு? இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்க போட்டிருக்கிற ஸ்டேட்டஸை பொறுத்தவரையில் இவர்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கிறது அப்படின்பதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னு. அதில் என்ன பர்டிகுலராக என்ன மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க? நயன்தாரா அவர்களுடைய அந்த நிம்மதியாக போன மாதிரி, அவங்களுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, ஒரு நம்பி ஏமாந்தது போன்று பெரிய அளவில் ஒரு மீது நம்பிக்கை வச்சுருப்போம், அந்த நம்பிக்கை சீர்குலைக்கிற வகையில் ஒருத்தர் நடந்து கொண்டா எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தோடு மென்ஷன் பண்ணி பதிவிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க பதிவு செய்திருந்தாங்க. பெரிய வருத்தமாக இருக்கிறதா பதிவு செய்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடியவர் அவருடைய காதல் கணவர் விக்னேஷ் சிவன் தான். அப்படி இருக்கும்போது அவரை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. சில நிமிடங்களாக அது டெலீட் செஞ்சிட்டாங்க. ஓகே. இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு பாயிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. முக்கிய காரணமாக விக்னேஷ் சிவனே இருக்கிறாரோ,
இந்த ஆவண திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் முன்பு. வேறு என்ன முக்கியமான பிரச்சனைகள் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் இருக்குதா? ஏதாவது அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்களா? இல்லை, இப்போது நீங்கள் அவங்களுடைய மகன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உயிர் உலக்குன்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை வந்து இருவரும் வந்து சஜெக்ஷனோடு தான் அந்த குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. உயிராகவும் உலகமாகவும் நாங்கள் இந்த குழந்தைகளை பார்க்கிறோம்னு. ஆனால் அதுவே வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய விமர்சனமாக மாறுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு நம்ம பார்த்துருப்போம். நயன்தாரா விமான நிலையத்திலேருந்து வரும்போது நயன்தாரா உயிருடன் வெளியே வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பதிவிடுறாங்க. இப்போது விமான நிலையத்திலேருந்து வரும்போது உயிருடன் வெளியே வருகிறார்னா நயன்தாரா உயிருடன் வருகிறது எதை குறிக்கிறதுனா அந்த குழந்தையுடைய பெயரை குறிக்கிறது. உயிர் என்ற அந்த குழந்தையை அவங்க தூக்கிட்டு வராங்க, அதை வந்து குறிக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து பாதிக்குமோ, அந்த பெயரே அதுக்கு ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிவிடுமோ என்பது வந்து இருக்குது. நயன்தாராவினாலே ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. நயன்தாராவுடைய திருமணம் வந்து நடைபெறுவதற்கு முன்பு மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. நயன்தாராவை வந்து பிரச்சனையாக ஆரம்பத்திலேருந்து மாற்றியது யார் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இந்த தாஜ் கிளப்பில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுறாங்க. ஆமாம், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 20க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். 300-400 பேர் வந்து அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது இந்த 10க்கு 20 அந்த இடம் வந்து பத்துமா? கிடையாது, பத்தாது. இதையே வந்து பெரிய அளவில் சர்ச்சையாக மாற்றணும், பெரிய அளவில் திட்டமிட்டு தான் அந்த திருமணத்தையும் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே பண்ணாங்க. அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த பிஆர்ஓ ஒருத்தர் வந்து தாக்கிட்டாரு. அது வந்து பெரிய சர்ச்சையாக மாறி வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது திட்டமிட்டு ஒரு 10க்கு 20 ரூமுக்குள்ளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய திருமணத்தை நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து எடுக்க போகிறாங்க, நிறைய பேர் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு திட்டமிட்டு ஒரு சின்ன ரூமில் எடுத்து அது வந்து பெரிய சர்ச்சையாக மாற்றி அதை வந்து அவங்களுடைய திருமணத்திற்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஒரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் யாருமே அந்த திருமணத்துக்கு வராதிங்க அப்படின்பது தான் சொன்னாங்க. அது ஒரு சர்ச்சை. பத்திரிகையாளர்கள் ஏன் வரக்கூடாது என்பது ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கு அந்த ஆவணப்படத்தை வந்து வெளியிடுறாங்க, விற்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்க ஏதாவது எடுத்து போட்டுருவாங்களோ என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. அதனால் வரக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. இப்போது இவங்க இருவருக்கும் என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்துலேருந்து நயன்தாராக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து நயன்தாராக்கு வந்து சொல்லியராக ஒரு ஜோசியக்கார் வந்து அவருக்கு பழக்கமாக இருக்காங்க. அந்த ஜோசியக்காரர் நயன்தாராக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. இனிமேல் என்னென்னலாம் நயன்தாராக்கு நடக்க போகிறதோ அதெல்லாம் கூட நயன்தாராக்கு முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலேருந்து திரை வாழ்க்கையாக இருக்கட்டும், வழக்கு சம்பந்தமாக நயன்தாரா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்தையும் வந்து ஜோசியக்காரர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, போட்டு வச்சாரு அப்படின்றத தான் நயன்தாராக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அந்த ஜோசியக்காரர் மேலே ஏற்பட்ட நம்பிக்கை வந்து ஆமாம் இவர் ஜோசியக்காரர் மேலே வந்துச்சு. காதல் கணவர் மேலே இருந்த நம்பிக்கை முற்றிலுமே இப்போ அழிஞ்சு போச்சு. அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து இருந்த அந்த திருமண வாழ்க்கையில் பல சர்ச்சைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக விக்னேஸ்வரன் தான் இருந்துட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கு. அந்த ஜோசியக்கார் கூட சொல்லியிருக்கலாம், விக்னேஸ்வரன் உங்களுக்கு செட் ஆக மாட்டாருன்னு கூட சொல்லியிருக்கலாம். இது ஒரு பெரிய அளவில் ஒரு பிரிவினை வந்து ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இப்பொழுது சமீபத்தில் ஒரு பழக்கமான ஒரு ஜோசியக்காரர் தான் முக்கிய காரணமாக இருக்காருன்னு பார்க்கலாம். இந்த ஜோசியக்காரரை பொறுத்தவரையில் நயன்தாரா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறான், கோயிலுக்கு போனால் பின்னாடியே போகிறாராம். நிறைய இடத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியாகி கொண்டிருக்கு. ஓகே, இப்போ தொடர்ந்து நயன்தாராவோட நிழலாக வந்து ஜோசியக்காரர் பயணிக்கிறார். ஜோசியக்காரர் இருக்கார். ஜோசியத்தை மிகவும் பெரிய அளவில் வந்து நம்பக்கூடியவங்களாக நயன்தாரா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்பிரபலமாக இருந்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஜோசியத்தை நம்பினாங்க, அதன்படி செயல்பட்டாங்க. கோயில்களுக்கு போகிறது, இந்த ஜோசியத்தை நம்புறது, பல்வேறு பரிகாரங்கள் செய்கிறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுபோல் நயன்தாரா வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பாக வந்து இதை பார்க்கலாமான்றத ஒரு கேள்வி. அரசியலுக்கு வரக்கூடிய முன்னெடுப்பை வந்து அவங்க எடுத்துப்பாங்களா என்பதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா இவங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஃபாலோ பண்ணுறாங்க, சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு என்பதை நம்ம எடுத்துக்கலாம். லேடி சூப்பர் ஸ்டாராக அவங்க வலம் வருவதாகட்டும், ஒரு ஆணவம் பிடித்த திமிர் பிடித்தவராகவே வலம் வரக்கூடிய ஒரு
ஒரு நயன்தாராவை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க அவங்க ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்பதை எடுத்துக்கலாம். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரையில் இரும்பு மனிதராக வலம் வந்தவங்க தான். ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த ஜோசியத்தின் மீது அபார நம்பிக்கை கொண்டவங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜோசியத்தை பார்த்து விட்டு தான் செல்வாங்க. அதற்கு முன்னாடி தேர்தலை சந்திக்கும் போதும் ஜோசியம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம தகவலாக வந்து தெரிஞ்சிருப்போம். இதே நம்பிக்கை வந்து நயன்தாராவுக்கும் இருக்கிறது. இந்த நயன்தாரா அவர்கள் வந்து தன்னுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஒருவேளை அரசியலுக்கு வரதுக்கான திட்டமிடல் வந்து நிச்சயமாக இருக்குமா என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த நயன்தாரா அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்து ஜோசியத்தின் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இருந்தவராக இருந்திருக்காரு. இது வரைக்கும் அது வெளியே வரலை. இந்த ஒரு ஜோசியக்காரர் பின்னாடி எல்லா இடத்துலையும் வந்து பயணிப்பதன் காரணமாக இப்போ வந்து தெளிவாகிட்டாங்க. தெளிவாக இப்போ தெரிஞ்சிடுச்சு. நயன்தாரா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அபார நம்பிக்கையை கொண்டவராக ஜோசியத்தின் மீது வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிச்சயமாக அரசியல் வருகைக்காகவும் வந்து நயன்தாராக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த அரசியல் வருகையில் விக்னேஷ் சிவன் வந்து ஏதாவது தடைகளை கொடுக்குறாரா என்பதும் நமக்கும் தெரியல. அவர் பெரிய தடையாக இருப்பாரா என்பதை ஜோசியக்காரர் சொன்னாரா என்பதும் தெரியல. நிச்சயமாக இது வந்து முக்கிய காரணமாக இவர்கள் பிரிவுக்கு காரணம் அந்த ஜோசியக்காரன் தான். ஓகே நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தமிழ் சினிமாவை பற்றி பல்வேறு தகவல்களை நாங்கள் தொடர்ந்து தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்ப்பது மட்டுமே. நன்றி பிரவீன். நன்றி.